தமிழ் வந்து சிபியோட அப்பாவை வீல் சேரில் இது பண்ண சொல்லி சிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க. சிஸ்டர் வந்து இவங்கள வெளியே எங்கேயும் இது பண்ணுறதில்ல, அப்புறம் யாராவது தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்துட்டு இவர் வீல் சேரில் உட்கார வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள உட்கார வச்சோன்னா கீழே தள்ளிக்கிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, எதுக்கு இவரை கூட்டிகிட்டு வர, இவர் உடம்பு சரியாதவர், இவரை போய் கூட்டிகிட்டு வர, முதல்ல உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம தமிழ் பாட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன என் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, இங்கே பாருங்கள், அவரை தயவு செஞ்சு தனியாக விடுங்க போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கார்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, சார் இது நான் வந்துட்டு கார்டன் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்ல, நீங்கள் பார்த்து அந்த மரம் நீங்கள் தான் வச்சிங்க ஜானும்மா சொன்னாங்க, எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜானு மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வர்ஷினி அந்த பக்கமாக போகிறாங்க. வர்ஷினி ஒரு நிமிஷம் நில்லு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா கிட்ட பேசு, நம்ம பேசினா கண்டிப்பாக அவர் கேட்கும், அவரால் தான் பேச முடியாது, கண்டிப்பாக அவருக்கு புரியவும் செய்யும், நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நான் தான்ப்பா அவங்க பொண்ணு, நீங்கள் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தீங்கன்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் சரியாகி வரணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தமிழும் சந்தோஷப்படுறாங்க, ஜானுவும் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அழாத வர்ஷினின்னு சொல்லிட்டு வர்ஷினியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிபி கிட்ட பேசிட்டியாம்மா அந்த கல்யாணத்தை விஷயத்தை பற்றி, வர்ஷினிக்கும் சிபிக்கும் பற்றி, அதான் அந்த சமயத்தை போயிட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன், நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சிபியை கூப்பிட்டு இந்த மாதிரி அவள் தான் போயிட்டால, நீ நல்ல முடிவாக தான் எடுத்திருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாக போய்டும், நீ வந்து இப்போ பிஸ்னஸையும் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லம்மா, இப்போ என்னம்மா அவசரம், சும்மா இருமா, எனக்கு கல்யாணம் வேணும்னா நான் சொல்கிறேம்மா, அமைதியாக விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க சரி விடுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வர்ஷினி வந்துமா, இந்த வாட்டி நம்மளுக்கு தமிழ் வந்துட்டு நல்லதம்மா பண்ணியிருக்கா, அப்பா கிட்ட நான் பேசினம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், ஆமாம்மா கண்டிப்பாக அப்பா சரிவா இதுவாரு நம்பிக்கை இருக்குது, இனிமேல் அப்பா இந்த மாதிரி வெளியே நிறைய கூட்டிகிட்டு வந்து நம்ம எல்லாருமே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிபியோட மாமா வந்து கடுப்பாயிடுறாரு. எப்படியாவது வந்துட்டு ஐயோ இவ பாட்டு கூட்டிகிட்டு வந்து அதால் சரி பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நடக்க விடக்கூடாது, இவ எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்துகிட்டு இருக்கா, அதனால் இதெல்லாம் தடுக்கணுன்ற மாதிரி முதல்ல பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் வந்துட்டு தமிழை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணோம் அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு நம்ம சிபி, வேணும்னே லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக. ஆனால் இன்னும் எதனா ஒரு டவுட்டுன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்கள போய் புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு வந்துட்டு சில ஷேர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஜானும், அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க மேனேஜர் வராரு, வந்துட்டு இந்த மாதிரி அந்த மற்ற ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த குறிஞ்சிநாதனுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக சைன் பண்ண போகிறாங்களாம், அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் நேமெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஷாக் ஆகிறாங்க. இப்போ அதை எப்படியாவது தட்டே ஆகணும், வாங்க சிபி சார் போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு தமிழ் போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கணுன்னா சார் அலோவ் பண்ண மாட்டாருன்னு குறிஞ்சிநாதனோட ஆளுன்னு சொல்ல பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தடுக்க ட்ரை பண்ண குறிஞ்சிநாதன் வந்து விடு நம்மால் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா பயந்து போய் வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் யாரும் வந்துட்டு எழுதி கொடுக்கூடாது அப்படி இப்படின்னு தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் இதெல்லாம் எப்படி வந்துட்டு சமாளிக்க போகிறாங்க, அந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுத விடாமல் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.